ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேஷ லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை. ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை நண்பகல் 11:37 வரை சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். அதற்கு பிறகு குருவனுடைய நட்சத்திரம். நமக்கு ராகு 11ல் இருக்கார், குரு 3ல் இருக்கார். அதனால் இந்த 2 நட்சத்திர ரீதியாகவும் நமக்கு பலன் இன்பத்தை தருவதாக இருக்கும். உறவினர்கள் நட்பு வகையில் மகிழ்ச்சியை கொடுக்கறதா இருக்கும். தகவல் தொடர்பு, இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும். இடம் வைக்கிறது, இடம் மாறுறது, இது போன்ற அமைப்புகள். ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள், நமக்கு ஒரு சிறு பிரயாணமாவது இருக்கக்கூடிய அமைப்பு. ஆகஸ்ட் 30ஆம் தேதி சனிக்கிழமை இந்த குருவனுடைய நட்சத்திரம் மதியம் 2:36 வரைக்கும் இருக்கும். அதாவது விசாகம் நட்சத்திரம். இந்த 2:36க்கு மேலே அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசியில் சந்திரன் சனியை போல பலன் தர்றார். 8ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் அதுதான் உண்மையான சந்திராஷ்டம். இன்றைக்கி புது காரியங்களை தவிர்த்துக்கணும். ஏன்னா சனி வேறு 12ல் இருக்கார். கொஞ்சம் செலவுகளில் கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகபட்சமாக டயர்டாகிறது. வேலை அதிகமாக வேலை செஞ்சோம், ஆனால் பெருசாக பிரயோஜனம் இல்லை. அல்லது ஒரு வேலைக்கு 2 வேலை செஞ்சோம், கஷ்டப்படுறோம், சக்ஸஸ் ஆகலை. இது மாதிரியான ஒரு அதிருப்தியான அமைப்புகளில் வேலையில் செய்யவும். உறவுகள்லையும் அப்படித்தான். நல்லதே பேசுகிறேன், ஆனால் நம்ம மேலே வீணாக பழி சொல்கிறாங்க, நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்மளையே பழி சொல்கிறாங்க. அது மாதிரி உறவுகள் ரீதியாக நாம் எதிர்பார்க்குற உறவுகளே நமக்கு அதிருப்திப்படுத்தும் போது நமக்கு அது வலிவேதனையை தரக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த சனிக்கிழமை இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நம்ம வேலை உண்டு நாம் உண்டுன்னு இருந்துக்கிட்டு, முடிஞ்சால் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு, முடிஞ்சால் வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லது. ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:28 வரைக்கும் இதே பிரச்சனை தான். சனி நட்சத்திரம் தான் ஓடுது. அதுக்கப்புறம் 5:28க்கு மேலே கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இப்போ நம்ம லக்னத்துக்கு புதன் 5ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் இருக்கார். அந்த புதன் கேதுவை போலவும் சுக்கிரனை போலவும் பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆசைப்பட்டது ஆனால் கிடைக்கல, அல்லது ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன், அதுக்கு முடியல. ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும்னு பார்த்தேன், அதுக்கு முடியல. இப்படி போயிட்டுருக்கும். வேலையை கெடுக்காது, பண வரவை தடுக்காது, ஆனால் மனசு மட்டும் ஒரு மாதிரி சஞ்சலப்பட்டு போயிட்டுருக்கும். மறுநாள் செப்டம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை இதே கேட்டை நட்சத்திரம் காலையில் 7:54 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு தான் 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் விலகிறார். உண்மையான சந்திராஷ்டமம் அப்போ தான் விலகுது. அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம், அதாவது இரவு 7:54க்கு மேலே மூல நட்சத்திரம். மறுநாள் பலனாகவே அதை நம்ம பார்க்கலாம். மறுநாள் செப்டம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேதுவை போல பலன் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கேது நமக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் 5ஆம் வீட்டில் அமர்ந்து நமக்கு வேலை பார்க்குறாரு. அதனால் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உறவுகள் மேலே ஈடுபாடு, கலைத்துறைகளில் ஈடுபாடு. நமக்குன்னு ஒரு டேலண்ட்டை உருவாக்கிக்கணும்னு நினைப்போம். நமக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி நிகழ்வுகளை அமைச்சுக்குவோம். அதனால் ஆதாயம்ங்கிறது உறவு சார்ந்து, கமிஷன் வகை சார்ந்து, மூளை உழைப்பு சார்ந்து நன்றாக இருக்கும். செப்டம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். நமக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் தனுசு ராசியில் இருக்கார்.
சுக்கிரனும் நமக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி இடம் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஈடுபாடுகள் நல்லாயிருக்கும். அதே தான் விற்கிறது வாங்கிறது இது சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது அதுக்கும் நல்லாயிருக்கும். வாகனங்கள் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்குமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு சந்திரன் அந்த சுக்கிரனை போல செயல்படுகிறார். சுக்கிரன் நமக்கு பணம் கொடுக்குறவர், கஸ்டமரை கொடுக்குறவர், உழைப்பை கொடுக்குறவர், உற்பத்தி சார்ந்த பொருள்கள் ஆதாயத்தை கொடுக்குறவர். அதனால் இன்றைக்கி நல்லாயிருக்கும். செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம். மகர ராசியில் சந்திரனாகவே செயல்படுகிறார். ஹோட்டல் தொழில் இருக்கவங்க, பால் வியாபாரம், பழப்பண்ணைகள், காய்கறிகள், விவசாயம், உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்குமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ஒரு பதவி ப்ரமோஷன் வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக அமைகிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். 2 பாதம் மகர ராசியில் இருக்குது, 2 பாதம் கும்பராசியில் இருக்குது. கும்பராசிக்கு நண்பகல் 11:20 தான் மாறுகிறார். 10ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாயாக செயல்படுகிறார். இந்த செவ்வாய் 6ஆம் வீட்டில் சித்திரை நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் ஒர்க்குக்கு மேலே ஒர்க்கு டிமாண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க்கு நல்லா நடக்கும். மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், காவல்துறை, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், விளையாட்டு போட்டிகள், இது சார்ந்த ஆர்வங்களை எல்லாம் நல்லா கொடுக்கும். சித்திரை அப்படின்னாலே ஜவுளி கடைன்னு அர்த்தம். அதனால் உடை உற்பத்தி சார்ந்த அமைப்புகளையும் நல்ல பலனை கொடுக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம். கும்பராசியில் நமக்கு லாபஸ்தானத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. அந்த ராகுவும் அங்கேயே இருக்கார். அவர் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கார். திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, நண்பர்களோடு போய் எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வர்றது, மூத்த சகோதர வகையில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுவது, சில பேருக்கு இடமாற்றங்கள் மற்றும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, பொது நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டது, அசோசியேஷன், கம்யூனிட்டி, இது மாதிரி அமைப்புகள். சில பேருக்கு அரசியல் ரீதியில் கட்சிகள் சார்ந்த விதத்தில் இன்வால்வ் ஆகிறது. நம்மளுடைய பங்களிப்பு அங்கே முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுவின் பலனை தருகிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வெப்சைட் vetrijodhidam.comல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களையும் அப்டேட் பார்த்துக்கலாம். இந்த சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சுய தேவைகள், அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டிங் பண்ணி 12 பாவ அதிகாரிகளை தெரிஞ்சு இந்த பாஸ்கரா சூத்திரங்களை நாம் லைஃப் லாங் எப்படி கோச்சாரத்திலையும் திசாபுத்திலையும் தெரிஞ்சு நம்ம ஜோதிடத்தை ப்ராப்பராக வழி நடத்துறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்துங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.